இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா பூமி, நீ உயிர் பொழைச்சிட்டம்மா. நீ 100 வருஷம் ஆரோக்கியமா வாழ்வம்மா. இரு, நான் ககன் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ககன், ககன், பூமிக்கு சுய நினைவு வந்துருச்சு. கண்ணு திறந்துட்டாடா. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரிங்க மேடம். நான் சொல்ல வந்ததை இன்னும் சொல்லியே முடிக்கலங்க. முதல்ல கேளுங்க. பேஷண்ட்டுக்கு நடந்தது ஹார்ட் ஆபரேஷன். நீங்க 2 பேரும் அவங்க முன்னாடி போய் சண்டை போட்டா துடிக்கிற இதயம் மறுபடியும் நின்னு போயிடும். டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல மேடம், இவங்க 2 பேரும் சண்டை போடுறத நான் பார்த்தேன். பேஷண்ட் யார பார்க்கணும்னு அவங்களே டிசைட் பண்ணட்டும். அவங்க கூப்பிட்டவங்க போங்க. சிஸ்டர், பேஷண்ட் இவங்க 2 பேர்ல யார பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு கேளுங்க. சரிங்க டாக்டர். மேடம், அவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் பெர்மிஷன் இருக்கு. அவங்கள நீங்க யார பார்க்க விரும்புறீங்க? சார், மேடம் உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மா பூமி, நான் பயந்தே போயிட்டம்மா. நீ தரையில விழுந்ததுல இருந்து ஒவ்வொரு நொடியும் பயம் அதிகமாயிட்டே போச்சுமா. இதோ இப்போ நீ கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. இந்த நொடியிலிருந்து உன்னை கண் இமைக்குள்ள வச்சு பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைமா. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த ககனோட உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? காதலிச்சவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. தன்னோட உயிரை பத்தி கூட கவலையப்பட மாட்டாங்க. அப்படின்னா நீ அந்த ககனை காதலிக்கிறியா? சொல்லுமா, காதலிக்கிறியா? ஆமா. நான் காதலிக்கிறேன்.
ஒரு மகளா உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அப்படின்னா இது எல்லாமே எதுக்குமா? உங்களதான் நான் என் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன். குடும்ப கௌரவம் தான் முக்கியம் நினைக்கிறவர் என் அப்பா. அந்த குடும்ப கௌரவத்துக்கு ஒண்ணுன்னா என் அப்பா உயிரோட இருக்க மாட்டாரு. என் அப்பா கொலைகாரி ஆகக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீங்க அவரை கொன்னுட்டீங்கன்னா உங்க பேரு மரியாதை எல்லாமே போயிடும்பா. உங்களை ஒரு கொலைகாரனா பாக்குறத விட என் உயிரை விடுறதே நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வேற எதை பத்தியும் யோசிக்காம நான் குறுக்க வந்துட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல தான் என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சாங்க. கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. தாயோட பாசத்தையும் குழந்தையோட பாசத்தையும் அனுபவிக்காம வாழ்ந்துட்டு இருக்கம்மா. நீ யாருக்கு பிறந்தியோ, எப்படி பிறந்தியோ, எங்க பிறந்தியோன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா. ஆனா நீ யாருன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா.